இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றவர்களை ராஜினாமா செய்ய வைத்து சிலர் தங்கள் கட்சியில் இணைப்பதாக இபிஎஸ் கண்டனம். இப்படி ஒரு ஆட்சியை நடத்த முதலமைச்சர் விஜய்க்கு அருகதை உள்ளதா என்றும் கேள்வி. வாங்கல வாங்க, நாட்டுக்கு நல்ல செஞ்ச கட்டவங்களை காட்டி கொடுப்பீங்க, காந்தியை சுடுவீங்க, காமராஜர் தோக்கடிப்பீங்க. அப்ப நான் மட்டும் ஏன் நல்லவனா இருக்கணும்? மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் திரு ஆனந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த அற்புத காட்சி. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? பிச்சு புடுவோம், பிச்சு போடலாங்க. அண்ணன் எந்த வழியில போறாங்களோ அந்த வழியில நாங்க போவோம். போய் அந்த கிணத்துல குதில 500 கார்ல வந்திருக்கிறோம், 200 பஸ் வந்திருக்கு. இது மட்டும் பத்தாம இன்னும் நிறைய பேரு பஸ் கிடைக்காம தனியா வந்துகிட்டு இருக்காங்க. குத்துனா பெரிய பீட்ரு இவரு. எல்லாம் அப்படியே உட்கார்ந்து ஒரு செல்ஃபி எடுங்க, ஃப்ரீயா இருக்காம ஒரு செல்ஃபி எடுங்க, அப்படி அடிச்சு விடுங்க. எக்ஸ்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டால அடிச்சு விடுங்க. இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? புதிய மாற்றம், புதிய மலர்ச்சி. அதனால மாப்பு இத்தோட உங்க ரீல் ஸ்டாப். இந்த அதிமுக கட்சியில் இருக்கிற துரோகிகளை களை எடுக்கிற பெண்கள் வீறு கொண்டு எழுந்து வந்திருக்காங்க. வருங்கால தமிழகத்தை எடப்பாடி ஆளுதான் போறாரு. பைத்தியக்காரர் சகோதரிகளே, வெட்டி வெட்டியே போடுங்கள் அத்துணை பேரையும். அந்த மடையர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் இருக்கிறோம். அம்மாவின் தங்கைகள், அம்மாவின் பிள்ளைகள், நாங்கள் இருக்கிறோம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வரமாட்டேங்குதா? மேடைக்கு மேடை அதிமுக ஒரு ஊழல் சக்தின்னு பேசினாரு. ஆனா அந்த ஊழல் கட்சியில இருக்க ஊழல் பெருச்சாளிகள் எல்லாம் இவர் கட்சியில சேர்த்துக்கிட்டாரு. சார் ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. நம்ம குட்கா நாயகன் சி விஜயபாஸ்கரும் நாளைக்கு 20,000 பேர் வராங்க. நம்ம மாவட்டம், கரூர் மாவட்டம். சோ சேட். நீ ஒரு தற்குறிடா. நீ போயிட்டு உன்னோட தற்குறி கூட்டத்தோட சேர்ந்துக்கோடா. எதுக்குடா எங்க கட்சி ஆளுங்களை உன்ன மாதிரி தற்குறியா மாத்த கூட்டிட்டு போற? லஞ்ச ஒழிப்பு துறையால 2024 100 கோடி மதிப்பிலான நில மோசடி வழக்குல கைதான எம்ஆர் விஜயபாஸ்கரும் உங்க கட்சியில சேர போறாங்க. உண்மை. தொட்டவங்களை விட மாட்டோம், ஆனா அவங்களை எல்லாம் சோஃபா கொடுத்து எங்க கட்சியில சேர்த்துக்குவோம். அதானே விஜய் சார்? ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. லைட் இல்லையா? தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்துதான் ஆகணும். இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்துல யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. தலைமையிலான கூட்டணிக்கு பெயர் வைப்பது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதுக்கு பேர் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். அதுக்கு பேர் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். அந்த வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? இன்னைக்கு வரைக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்களே. எதன் அடிப்படையில்? அவங்க என்ன உங்களை எதிர்த்து தானே தேர்தலில் மக்களை சந்திச்சு அவங்க ஓட்டு கேட்டாங்க.
இப்ப எப்படி வந்து திடீர்னு உங்க மேல உள்ள ஒரு பாசம் 1 மாசம் கூட ஆகுறதுக்குள்ள, அப்ப அது வந்து குதிரை பேரம் இல்லையா? தாவேகா என்பது ஒரு தூய சக்தின்னு நம்ம சொல்லிட்டீங்க. விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் ஆகட்டும், மற்ற அவங்கலாம் வந்து குட்கா வழக்கையும் நிறைய இதுல ஒரு நிமிஷம் யாருக்கெல்லாம் புரியுது, நீங்க கேட்க வர புரியுது. கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா. அவங்க வந்து இன்னைக்கு ஒரு தனிநபராக எம்எல்ஏ இல்லாமல் எதுவும் இல்லாமல் வந்து சேர்றாங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கோ லட்சக்கணக்கோ ஒவ்வொரு நாளும் என் கட்சியில் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவர்கள் வர்றதுனால அவங்க மேல வழக்குகள் எதுவும் நிறுத்தப்படுமா? தெரியல. அது எப்படா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? அவர் மட்டும் இல்ல, பல 30-40 மாவட்டத்தில் வராங்க. ஸோ எந்த விதத்திலும் அவங்களுக்கு சட்டப்பூர்வமா அந்த வழக்கு என்ன நிலைமை இருக்குன்னு தெரியாது. பட் இருந்தாலும் எந்த வழக்கிலும் எதிலும் சட்டப்பூர்வம் என்ன இருக்கோ அதை தான் சொல்றோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். மின்சார கட்டணத்தை அதிகரித்ததாக எங்கேயுமே அதிகாரப்பூர்வமா அறிவிக்காம மின்சார கட்டணத்தை அதிகரிச்சிருக்காங்க. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. கடந்த மே மாசம் 2000 ரூபாய் 3000 ரூபாய் மின்சார கட்டணம் செலுத்தினவங்களுக்கெல்லாம் இப்ப 12000 ரூபாய் 11000 ரூபான்னு பல மடங்கு அதிகமா மின்சார கட்டணம் வந்திருக்கு. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சந்தானம்மன் கோவில்னு ஒரு கோவில், அதை சுத்தி இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அங்க வந்து கல்யாணம், நிச்சயதார்த்தம், இன்னும் சில சுப நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறத வழக்கமா வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அங்க நன்கொடையா, அன்னதான நன்கொடையா 1000 ரூபாய் இந்த கல்யாணம் நடத்துறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா அதை 2000 ரூபாவா எந்த ஜியோவும் பாஸ் பண்ணப்படாம, எந்த கவர்மெண்ட் ஆர்டரும் இல்லாம விலையை கூட்டியிருக்காங்க. அவங்கள மாதிரியே இருக்கிற திருச்செந்தூர்ல இப்படித்தான் விலையை கூட்டி 2000 ரூபாய் இருந்த சேவைக்கு இப்ப 5000 ரூபாயா, 3000 ரூபாய் இருந்த சேவையை 10000 ரூபாயா பல மடங்கு விலை கூட்டியிருக்காங்க. இந்த வருமானத்தெல்லாம் கணக்கு காமிச்சு செப்டம்பர்லயோ அக்டோபர்லயோ இவங்க ஒரு பட்ஜெட் போடுறப்ப இந்த 3 மாசத்துல அறநிலையத்துறையோட வருமானத்தை நாங்க கூட்டிட்டோம், அதுக்கு காரணம் நாங்க பார்ட்டி ஃபண்டை ரத்து பண்ணதுன்னு கதை விடுவாங்க. கரெக்டா சொல்றானே. இது அப்படி ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். எல்லா இடத்துலையும் விலையை கூட்டி அந்த விலையை கூட்டுறதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை தாங்கள் ஊழலை ஒழித்ததன் வழியாக வந்தது அப்படின்னு கதை விடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கு இந்த தாவேகா அரசு. ஏமியா நேத்து அந்த பதுங்குனது இப்படி பாய்ந்ததுக்கு தானாயா? மாபெரும் தவறு. ஏன்னா இவர்கள்லாம் அம்மாவின் தொண்டர்கள், அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். இவர்கள் பல பேர் 3 முறை 4 முறை 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல முறை அமைச்சர்களாக இருந்தவர்கள். அவர்கள் தலைமை மீது அவர்களுக்கு அதிருப்தி இருந்தால் அவர்கள் கட்சியிலே இருந்து அதற்காக அவரோடு பேசி அதை தீர்ப்பது தான் நியாயமாக இருக்கும். அதை விட்டுவிட்டு அன்றைக்கு கட்சியின் நிலைப்பாட்டுக்கு எதிராக தாவேகாவுக்கு ஆதரவாக அன்றைக்கு ஆதரவளித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்கள் கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள். இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் தலைமை மாறினால் சரியாயிடும் என்று சொல்வதெல்லாம் இவர்கள் தாங்கள் செய்த தவறை மறைப்பதற்கு செய்கின்ற நாடகம்தானே தவிர சுயநலத்தை தவிர இதில் வேற ஒன்றும் இல்லை. ஐயா, இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். ஏன் ஆளுங்கட்சி மேல வைக்கிற விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளும் சக்தி முதல்வர் விஜய்க்கு இல்லையா? இப்படிதான் விமர்சனங்களை வைக்கிற இளைஞர்கள் மீது, அவங்களுடைய குடும்பத்தினர் மீது நைட்டு 12 மணிக்கு போலீஸ் அனுப்புவீங்களா அவங்க வீட்டுக்கு? சர்ச் பண்ணும், ரிமாண்ட் பண்ணுன்ற பேர்ல. இதே மாதிரி அதிரடி ஆக்ஷன் போலீஸ் ஒரு 40 நாளா ஏன் மத்த பாக்ஸோ கேசஸ், செக்ஷுவல் அசால்ட் கேசஸ்க்குலாம் எடுக்கல? என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். விஜய் மாமா, விஜய் மாமா லூஸ் மாதிரி பேசாத. சாதி ஒழிப்பு போராளி, சாதி ஒழிப்பு போராளி, தந்தை பெரியார் வாழ்கவே, தந்தை பெரியார் வாழ்கவே, பெண் உரிமை போராளி, பெண் உரிமை போராளி, பகுத்தறிவு பகலவன், பகுத்தறிவு பகலவன், தந்தை பெரியார் வாழ்கவே, தந்தை பெரியார் வாழ்கவே. மூங்கி மிதிச்ச குறுக்கெலும்பு உடைஞ்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.